ரொம்ப நாள் வாசிச்சு ஒரு பாட்டை கேட்ட உடனே வாசிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் சொல்கிற இந்த 4 டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு பாட்டை கேட்ட உடனே வாசிக்கலாம். நம்பர் 1, பாட்டை கேட்டு வாசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மியூசிக்கல் நாலேஜ் வேணும். ஒரு 5 to 10 சாங்ஸ் ஆகுது உங்களுக்கு வாசிக்க தெரியணும். வாசிக்கணும்னா சும்மா வாசிச்சா பத்தாது, பாட்டை போட்டு பாட்டு கூடயே வாசிக்கணும். அந்த பாட்டு கூடயே வாசிக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த டைமிங் மேட்ச் ஆனாதான் நீங்கள் பாட்டை கேட்டு வாசிக்கும் போது கரெக்டாக அந்த டைமிங்கில் நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக பாட்டு கூடயே வாசிக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்பர் 2, பாட்டு வாசிக்கும் போது எல்லாருமே பண்ணுற தப்பு என்னன்னா, அந்த நோட்டில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம வாசிக்கிறது கரெக்டாக தப்பானே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக தான் வாசிக்கிறீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேஷன் யார்ட்டையாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை ப்ளே பண்ணி காட்டுங்க. நீங்கள் வாசிக்கிறது நோட்டாக தான் இருக்கும், பட் அவங்க காதில் கண்டிப்பாக அது பாட்டாக தான் கேட்கும். ஸோ யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பாட்டு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய மிஸ்டேக்கை கரெக்டாக சொல்லிடுவாங்க. இங்கே கரெக்டாக இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ரிலேஷன் தானே, அவங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைக்காம அவங்க சொல்கிற கமாண்டை எடுத்துக்கோங்க. அங்கே என்ன தப்பு இருக்குங்கிறத கரெக்ஷன் பண்ண பாருங்கள். இல்லை எனக்கு அவங்க கிட்டையெல்லாம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வாசிச்சதை நீங்களே ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணி கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய மிஸ்டேக் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் வாசிக்கும் போது ஏகப்பட்ட டென்ஷன், கரெக்டாக வாசிக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் நீங்கள் பாட்டாக கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ப்ரெஷருமே இருக்காது. நீங்கள் ரெக்கார்ட் பண்ண பாட்டை கேட்கும்போது அது நொட்டேஷனாக கவனிக்காமல் அதை பாட்டாக கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அந்த இடத்த கரெக்ஷன் பண்ண பாருங்க. கரெக்டான வேர்ட்ஸ் வந்தா மட்டும் பத்தாது, கரெக்டான டைமிங்கும் வரணும். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ 3வது டிப்ஸ் போகலாம். 3வது, நீங்கள் ஒரு பாட்டை ப்ளே பண்ணி விட்டுட்டு சி ஷார்ப், டி ஷார்ப், இ, எஃப் ஷார்ப் எல்லா நோட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் காதுக்கு ஏதாவது ஒரு நோட்டு ஏதாவது ஒரு இடத்துல மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்க. ஏதாவது ஒரு நோட் மேட்ச் ஆனால் கூட ஓகே தான், பட் நீங்கள் அதை எழுதி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த சென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ ஒரு பாட்டை ப்ளே பண்ணிட்டு ஏதாவது ஒரு நோட்டை அமுத்தி பாருங்க, இந்த நோட்டு மேட்ச் ஆகுதா அப்படின்னு கவனிங்க. அதுவே போதும். நம்பர் 4, இப்போதான் ஒரு பாட்டை கேட்டு நம்ம ப்ராப்பராக வாசிக்க போகிறோம். இப்போ நீங்கள் எந்த பாட்டை வாசிக்க போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பாட்டோட ஸ்கேலை கூகுளிலேருந்து எடுத்துக்கோங்க. ஏன் ஸ்கேலை கூகுளிலேருந்து எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதனால அந்த 12 நோட்லேருந்து நம்ம 7 நோட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த 7 நோட்டை எடுத்து அந்த 7 நோட்டுக்குள்ளேயே நம்ம திரும்ப ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ மைனர் ஸ்கேல் அப்படின்னா, ஏ மைனர் ஸ்கேலில் என்னென்ன நோட் இருக்கும்? A B C D E F G A, இந்த நோட் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாட்டை நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலுக்குள்ளேயே ஒவ்வொரு நோட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டு மேட்ச் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பாட்டோட லிரிக் எழுதிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு நோட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒரு நோட்டு மேட்ச் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். அப்போ எந்த இடத்துல எந்த நோட் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ இது ஒரு பாட்டு ஃபுல்லாக பல்லவி ஃபுல்லாக ட்ரை பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு லைனை மட்டும் திரும்ப ஒரு லைனை ஒரு 50 தடவை ரீவைனா லூப்பில் போட்டு விட்டுட்டு திரும்ப ஓடுற மாதிரி போட்டு விட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு நோட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த லைன் ஃபுல்லாகவே நோட்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கும் போதே ஏதாவது 1 or 2 நோட் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி திரும்ப வாசிக்கும் போது எங்கெங்கெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்காம கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ண பாருங்க. ஸோ ஒரு லைன், ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் எடுத்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபுல் பாட்டை கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலே போயிடும். ஸோ ஃபுல் பாட்டையோ பல்லவியோ கண்டுபிடிக்க தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லைன் கண்டுபிடிக்கிறக்கே உங்களுக்கு 2 days 3 days ஆனால் கூட பரவாயில்ல, 1 week ஆனால் கூட பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் லைனை கண்டுபிடிக்காம தயவு செஞ்சு செகண்ட் லைன் தேர்ட் லைன் போகாதீங்க. ஃபர்ஸ்ட் 1 or 2 சாங்ஸுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். போக நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான், பட் நம்ம ட்ரை பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த 4 ஸ்டெப் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல போடுங்க. நம்ம அகாடமியில் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.